In this video, we are going to see the topic how to connect HTML to database using PHP program. Okay, so database ku nama vandu MySQL use panna porom. Okay, so eppadi vandu connect pandradhu nama paakalam. Okay, so இந்த ப்ரோக்ராமில் இப்போ வந்து நான் வந்து ஒரு HTML ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் என்டர் பண்ணுற டெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இந்த என்டர் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து நான் சப்மிட்னு கொடுக்கும் போதில் என்ன ஆகணும் அப்படின்னா டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து என்டர் பண்ண அந்த 3 டெக்ஸ்ட் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் தட் இஸ் PHP MyAdminல போய் பார்க்கும் போதில் ஸோ நான் வந்து எந்த டேபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரன் பண்ணி காமிச்சிடும், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஸோ ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஓகே கண்ட்ரோல் என்டர் கொடுக்கும் போதில் ஓகே, ஸோ இதில் நம்ம டேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் நிறைய டேப்ஸ் இருக்குது. தட் இஸ் ப்ரௌஸ், ஸ்ட்ரக்சர், SQL. அதில் நீங்கள் வந்து SQL போயிட்டு நீங்கள் வந்து கொரீஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் வந்து ப்ரீவியஸாக காமிச்ச HTML ப்ரோக்ராமில் நான் ரன் பண்ணி காமிச்சேன். ஸோ அதில் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் டீட்டெயில்ஸும் எனக்கு இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டேபிள் நேம் டீட்டெயில்ஸில் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஆயிருக்கணும் இன்சர்ட் ஆயிருக்கணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இன்சர்ட் ஆயிருக்கு. தட் இஸ் எட்வர்ட். ஓகே, edwanax@gmail.com கொடுத்துருக்கு. ஃபோன் நம்பர் இப்போ நான் இன்சர்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராம் காமிக்கிறேன். ஸோ HTML ப்ரோக்ராமில் நம்மளுக்கு இனிஷியலாக வந்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வந்து 3 லேபிள்ஸ் இருக்குது. தட் இஸ் நேம், இமெயில் அண்ட் ஃபோன் அண்ட் தென் டெக்ஸ்ட் பாக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து 3 டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் என்ன பண்ணணும் அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளில் போய் என்ன ஆயிருக்கணும் ஸ்டோர் ஆகிருக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் ஆஸ் வெல் அஸ் வித் லேபிள்ஸ். அண்ட் தென் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டன் இருக்குது. தட் இஸ் சப்மிட் பட்டன். ஸோ இந்த சப்மிட் பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ HTML கோடிங்கில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக HTML டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஹெட் டேக். ஓகே, ஹெட் டேக்கில் நீங்கள் வந்து என்னென்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் பாடி டேக். ஸோ இந்த பாடி டேக்குக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம் கோடிங் எழுதுவோம். ஸோ பாடி டேக்குக்குள்ளே நமக்கு வந்து 3 லேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும் அண்ட் தென் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் தென் லாஸ்ட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும். சப்மிட்டுங்கிற ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து ஃபார்ம்குள்ளே தான் நான் நார்மலாக என்ன பண்ணுவோம் நம்ம வந்து லேபிள்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓகே பட்டன்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபார்ம்ங்கிற டேக் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த ஃபார்ம்ங்கிற டேபுக்குள்ளே ஓகே, ஸோ உள்ளே வந்து மெத்தட் போஸ்ட் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் contact.php. ஸோ என்னென்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ புரியும். தென் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் லேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ லேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சென்டெக்ஸ் தட் இஸ் லேபிள் ஃபார் ஈக்குவல் டு நேம். ஸோ அதில் எனக்கு என்ன பண்ணணும் என்ன லேபிள் நேம் இருக்கோ அதை இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் லேபிள் டேப்பை க்ளோஸ் பண்ணிடணும். ஆஃப்டர் தட் டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேஷன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் பை யூஸிங் த டேக் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும்போது நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ வந்து இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லேபிள் தட் இஸ் நேம் அண்ட் தென் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நான் கொடுத்துருக்குற நேம் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் ஓகே செகண்ட் லேபிள் க்ரியேட் பண்ணணும் தட் இஸ் இமெயில். ஓகே, ஸோ இமெயில் நான் லேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அதே லேபிள் டேக் ஓப்பன் பண்ணுறேன். மெயிலுங்கிற நேம் இமெயிலுங்கிற நேம் கொடுத்துட்டு லேபிளை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். தட் இஸ் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், இமெயில், ஐடி ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இமெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நேம் அண்ட் ஐடி நேம் நான் சேமாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆஃப்டர் தட் இப்போ வந்து செகண்ட் லேபிள்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். தேர்ட் லேபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் லேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேக் ஓப்பன் பண்ணிவிட்டேன், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ லேபிள் நேம் என்ன ஃபோன். ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஃபோன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆஃப்டர் தட் ஐடியும் நான் டெக்ஸ்ட் ஃபோன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 3 லேபிள்ஸ் அண்ட் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து 3 லேபிள்ஸ் அண்ட் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ண அப்புறம் நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும் சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ணணும். ஸோ சப்மிட் பட்டன் தட் இஸ் பட்டனை க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட், நேம் என்ன அப்படின்னா சப்மிட் நான் கொடுத்துருக்கேன், அதோட ஐடியும் சப்மிட், வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட். ஓகே, ஸோ வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்டு நீங்கள் கொடுக்கும் போதில் இந்த பட்டன் மேலே சப்மிட்னு வரும். ஓகேவா, ஓகே, ஸோ வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்னு போகும்போது அந்த பட்டன் மேலே என்ன லேபிள் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கிளிக் ஹியர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளிக் ஹியர்னு வரும். ஓகே, கிளிக் ஹியர் நான் கொடுத்துருக்கேன்.
இப்போ அங்கே போய் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர். ஓகே, ஸோ இந்த லேபிள் மேலே நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஓகே HTML கோடிங் எழுதிட்டேன், 3 லேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், தென் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வித் 1 பட்டன். ஓகே, ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட், ஓகே ஆக்ஷன் ஈக்குவல் டு contact.php. ஓகே, ஒன்ஸ் அந்த சப்மிட் பட்டனை ஓகே கிளிக் ஹியர் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஆக்ஷன் ஈக்குவல் டு contact.php. ஒன்ஸ் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் ஹியர்னு கொடுத்த உடனே என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா it should go to the link contact.php. ஸோ நீங்கள் வந்து அந்த சப்மிட் பட்டன் கொடுத்தோன்னே contact.phpங்கிற ப்ரோக்ராமுக்கு என்ன ஆகணும், லிங்க் போகணும். ஓகே, ஸோ மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னா இங்கே இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். ஸோ இன்னொரு வீடியோவில் மெத்தட் போஸ்ட் அண்ட் கெட் என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ வந்து இந்த HTML இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ என்ன ஆகுது, contact.phpக்கு என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம்னா PHP ப்ரோக்ராம். ஸோ இந்த PHP ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸோட டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறேன். ஓகே, அதாவது HTML ஓகே, ஸோ HTML கோடிங்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஸோ 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். இப்போ நான் கொடுத்துருக்கிற நேம், இமெயில், ஓகே அண்ட் தென் ஃபோன் நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நான் என்ன பண்ணுறேன், கெட் பண்ணுறேன். txt நேம், ஓகே txt இமெயில், txt phone. இது நத்திங் பட் த நேம்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், ரிட்ரீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஓகே நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கிற வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், txt நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே txt இமெயில் as well as txt phone. ஸோ நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை என்ன பண்ணுறேன், தட் இஸ் ப்ரீவியஸில் இருக்கிற HTML ப்ரோக்ராம்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி PHP ப்ரோக்ராமில் கெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து HTML ப்ரோக்ராம்லேருந்து போஸ்ட் பண்ண வேல்யூஸை நான் எங்கே கெட் பண்ணுறேன், தட் இஸ் PHP ப்ரோக்ராமில் கெட் பண்ணுறேன். கெட் பண்ணும்போது எப்படி கெட் பண்ணுறேன், தட் இஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டோட ஓகே நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் txt நேம். ஸோ txt நேம் டீட்டெயில்ஸை நான் என்ன பண்ணுறேன், கெட் பண்ணி எந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன், தட் இஸ் txt நேம் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி txt இமெயில்ங்கிற வேல்யூவை நான் கெட் பண்ணி ப்ரீவியஸாக நான் கொடுத்துருக்க HTML ப்ரோக்ராம்லேருந்து கெட் பண்ணி நான் வந்து txt மெயிலில் ஸ்டோர் பண்ணுறேன், வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இப்போ txt ஃபோனில் நான் வந்து என்டர் பண்ணியிருக்கிற வேல்யூ, யூசர் வந்து என்டர் பண்ணியிருக்கிற வேல்யூவை txt ஃபோனுங்கிற வேரியபிளை என்ன பண்ணியிருக்கேன், கெட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் கெட் பண்ணிவிட்டேன். இப்போ கெட் பண்ண வேல்யூஸை நான் எங்கே இன்சர்ட் பண்ணணும், டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டேட்டா பேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுனாலும் சரி, அப்டேட் பண்ணுறதுனாலும் சரி, ஆட் பண்ணுறதுனாலும் சரி, ஓகே டீட்டெயில்ஸை வியூ பண்ணனாலும் சரி என்ன பண்ணுவோம்னா கொரிஸ் கொடுத்து தான் என்ன பண்ணுவோம், வியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்டர் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸை டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். ஓகே, ஆஃப்டர் தட் வேல்யூஸ், என்ன வேல்யூஸ் கொடுக்கோமோ அது. ஓகே, ஸோ நான் நான் வந்து எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸில் போய் டீட்டெயில்ஸுங்கிற என்ன பண்ணணும், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸுங்கிற டேபிளில் டேபிள் நேம் என்ன, தட் இஸ் ஃபீல்ட் நேம், ஃபீல்டு இமெயில், ஃபீல்ட் ஃபோன் நம்பர். ஓகே, இது மூணையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி என்கேவி வச்சுருக்கணும். ஓகே, ஸோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டேபிளில் போய் இந்த வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும். நீங்கள் வந்து HTMLலேருந்து வேல்யூஸ் கெட் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூஸ் என்ன ஆகும், தட் இஸ் txt நேம், txt இமெயில், txt ஃபோன், அதை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸை இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்போ txt நேமில் என்ன பண்ணணும், txt நேம் வேல்யூ ஸ்டோர் ஆகும். txt இமெயிலில் ஓகே டெக்ஸ்ட் இமெயிலுங்கிறது ஸ்டோர் ஆகும். தட் இஸ் ஃபிஎல்டி ஃபோனில் என்ன ஆகும், டெக்ஸ்ட் ஃபோன் நம்பருங்கிறது ஸ்டோர் ஆகும். இங்கே நம்ம கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கெட் பண்ண வேல்யூஸை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ நம்ம இங்கே கொடுக்கும் போதில் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸோட தட் இஸ் டெக்ஸ்ட் நேமோட வேல்யூ வந்து ஃபீல்டு நேமில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, டெக்ஸ்ட் இமெயிலோட வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும், ஃபீல்டு இமெயிலில் போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபோனுங்கிறது ஃபீல்டு ஃபோனில் போய் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இது நமக்கு எனக்கே ப்ரீவியஸாக உள்ள கோடிங்லாம் தெரியும். ஒரு டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது நார்மலாக நம்ம கொடுக்குறது. ஓகே, திஸ் ரூட்டுங்கிறது ஓகே நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் நான் எதுவுமே இல்லை, ஸோ அதனால் எதுவுமே நான் பாஸ்வேர்ட் நான் கொடுக்கல. டேட்டா பேஸ் 1ங்கிறது எந்த டேட்டா பேஸோ ஓகே ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து டேபிள்ஸ் வந்து டேட்டா பேஸில் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம டேபிள் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேட்டா பேஸ் 1ங்கிற ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். அதில் போய் எந்த டேபிள் க்ரியேட் பண்ணணும், டீட்டெயில்ஸுங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ டீட்டெயில்ஸுங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டு ஓகே அதில் கன்சர்ன் இந்த
அந்த டேட்டாபேஸில் போயிட்டு ஓகே இந்த நேம்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ஓகே அட்ரிபியூட்ஸ் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நேம்ஸில் தான், இந்த கன்சர்ன் நேம்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ இந்த நேம்ஸில் தான் என்ன பண்ணணும், நம்ம டேபிளில் அட்ரிபியூட்ஸ் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். நம்ம பார்த்தா தெரியும், நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் போயிட்டு ஓகே நான் இந்த ஃபீல்ட் நேம், ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் நேம், இது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஃபோன் அண்ட் ஃபீல்ட் இமெயில். ஓகே ஸோ இந்த நேம்ஸில் தான் அந்த டேபிள்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் டேட்டாபேஸில் போய் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாபேஸில் எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த PHP MyAdmin. ஸோ நீங்கள் வந்து XAMPP சர்வரில் அட்மின் டேப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டேட்டா பேஸஸ். ஸோ நீங்கள் எந்த டேட்டா பேஸில் டேபிள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டா பேஸை நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டேட்டா பேஸ் 1ல் நான் வந்து டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ நீங்கள் டேட்டா பேஸ் 1 நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்வர் ஆஸ் வெல் அஸ் எந்த டேட்டா பேஸ்ன்னு வரும். ஓகே ஸோ நான் வந்து டேட்டா பேஸ் 1ல் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ நம்ம வந்து PHP தட் இஸ் PHP ப்ரோக்ராமில் HTML கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ அதில் நான் கொடுத்துருக்கிற டேபிள் நேமே நான் எடுத்துக்கிறேன், தட் இஸ் டீட்டெயில்ஸ். ஸோ டேபிள் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ். ஓகே ஸோ அதில் வந்து நான் வந்து 3 columns 3 attributes வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டீட்டெயில்ஸ். ஓகே ஸோ அதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் 3 கொடுத்துட்டு நீங்கள் கீழே இருக்கிற பட்டன் இந்த கோன் இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு காலம் நேம்ஸ் கொடுக்கணும், அது கன்சர்ன் டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகே ஸோ நம்ம PHP ப்ரோக்ராம் எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து எந்தெந்த நேமில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த கன்சர்ன் நேமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ நான் இதே நேம் எடுத்துக்கிறேன், தட் இஸ் field name. Okay and then second one is mail. Okay so mail கொடுத்துக்கிறேன். third one is field phone number. Okay ஸோ 3 columns க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அந்த 3 columnsல ஒரு attribute நேம் என்ன, நேம், இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர். ஓகே செகண்ட் attribute இஸ் மெயில், இமெயில் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபோன். ஓகே ஸோ இது மூணையும் நான் வந்து இதே attribute நேம்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஸோ இங்கேயும் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே டேபிள் நேம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நேமுங்கிறதுனால நான் டேட்டா டைப் வந்து வேர்க்கர். ஓகே ஸோ இதில் வந்து டேட்டா டைப்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காலம்க்கு என்ன கன்சர்ன் டேட்டா டைப் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ நான் வந்து நேமில் நார்மலாக ஸ்ட்ரிங்ஸ் தான் வரும். ஸோ நான் வேர்க்கர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இது லென்த்து, நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து எந்த லென்த்லனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ இது வந்து நான் வந்து 20ன்னு கொடுக்குறேன். 20க்கு மேலே நேம்ஸ் எக்ஸீட் ஆகாது. ஸோ நான் 20ன்னு கொடுத்துறேன். மெயிலும் நான் என்ன பண்ணுறேன், வேர்க்கர்னே கொடுத்துறேன். ஓகே ஸோ வேர்க்கர்னா கேரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ அதுவும் நான் வந்து மெயில் வந்து 20 கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர் நம்ம நார்மலாக இன்டீஜரில் தான் இருக்கும். ஸோ இன்டர்னே கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபோன் நம்பரும் ஓகே 20 நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் 10ன்னு கொடுத்துக்கலாம், என்ன லென்த் வேல்யூஸ்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இந்த 3 காலம் நேம், தட் இஸ் நம்ம வந்து டேட்டாபேஸ் 1ல் நான் வந்து டீட்டெயில்ஸுங்கிறது என்னோட டேபிள் நேம். ஓகே ஸோ அதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், 3 attribute க்ரியேட் பண்ணுறேன், தட் இஸ் 3 columns வந்து க்ரியேட் பண்ணுறேன், நேம், மெயில் அண்ட் ஃபோன் நம்பர். ஸோ அதோட கன்சர்ன் டேட்டா டைப் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே ஸோ இது டேட்டா டைப், இங்கே லென்த், டோட்டல் லென்த், அந்த வேரியபிள்ஸ் வந்து எவ்வளோ லென்த் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணுங்கிற அந்த லென்த்தை நான் இங்கே கொடுக்கணும். ஓகே ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் பட்டன் இருக்குது. ஓகே இந்த இடத்துல சேவ் பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ரெக்வஸ்ட். ஸோ உங்கள் டேபிள் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டு வித் அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ டேபிள் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. யா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ க்ரியேட் ஆகி நம்மளுக்கு நேம்ஸ் வருது, தட் இஸ் ஃபீல்ட் நேம், மெயில் அண்ட் ஃபோன் நம்பர். ஸோ இந்த 3 attributesம் க்ரியேட் ஆகிருக்கு வித் த டேட்டா டைப் வேர்க்கர் அண்ட் ஏஜ். ஓகேவா? ஸோ நான் வந்து HTML ப்ரோக்ராமை ஓகே நான் எந்த எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா contact.html ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே PHP ப்ரோக்ராமை contact.phpன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறது XAMPP சர்வரில் ரன் பண்ணுறதுனால எல்லா ஃபைல்ஸும் எங்கே ஸ்டோர் பண்ணணும். ஓகே தட் இஸ் சியில் எக்ஸாம்பிள் ht docs. ஓகே
ஓகே HT டாக்ஸில் நான் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நியூ ஃபோல்டரில் தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த HTML ப்ரோக்ராமையும் PHP ப்ரோக்ராமையும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ PHP ப்ரோக்ராமை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா .phpன்னு ஸ்டோர் பண்ணணும். நார்மல் HTML ப்ரோக்ராமை யூ ஹேவ் டு செட் எக்ஸ்டென்ஷன் .html. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த URL ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ரன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ரன் ஆகுனா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், PHP ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுனா லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ நம்ம எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஓகே, ஸோ ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம்ங்கிற ஃபோல்டரில் என்னுடைய HTML ஃபைல் என்ன அப்படின்னா தட் இஸ் content.html. ஓகே, ஸோ அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணிக்கேன். எனக்கு நான் ரன் பண்ணியிருக்கனால அந்த இது வருது. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டிய URL தட் இஸ் என்ன ப்ரோக்ராம்குள்ளே, தட் இஸ் என்ன ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதோடைய நேம் தட் இஸ் program/ என்னுடைய HTML ஃபைல். ஓகே, ஸோ நான் வந்து ரன் பண்ணும் போதில் எனக்கு இந்த மாதிரி HTML ப்ரோக்ராம் ரன் ஆகி எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன், ஓகே, ஸோ வார்னிங் கொடுக்குறேன். ஓகே, மெயில் வந்து ஓகே ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகே, gmail.com. ஓகே, ஃபோன் நம்பர் இஸ் ஓகே, ஃபோன் நம்பர் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிளிக் ஹியர்னு கொடுத்த உடனே இந்த வாணி அவங்களோட மெயில் ஃபோன் நம்பர் என்ன பண்ணணும், அந்த டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகே, ஸோ நான் கிளிக் ஹியர்னு கொடுத்தோன்னே காண்டாக்ட் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட்னு வருது. அப்போ வந்து டேட்டா பேஸில் போய் அந்த பர்டிகுலர் நான் இப்போ வந்து என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன ஆகிட்டு ஸ்டோர் ஆகிட்டேன். ஓகே, ஸோ நம்மளோட PHP MyAdminல போய்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் நேம் தட் இஸ் டேட்டாபேஸ் நேம் 1 அதில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் எப்படி டேட்டாபேஸில் போய்ட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுன்னு. டேபிள் க்ரியேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, PHP adminல தட் இஸ் PHP ப்ரோக்ராமில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் தான் டேபிளில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் நேமும் இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஓகே, ஆஸ் வெல் அஸ் இந்த நேம்ஸும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம்ஸோட ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ TXT நேம்ங்கிறது நான் TXT நேம்ங்கிற ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா எரர் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டேட்டாபேஸில் போய்ட்டு இங்கே டேப்ஸ் நிறையா இருக்குது. தட் இஸ் ப்ரௌஸ் ஸ்ட்ரக்சர் SQL அதில் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய டேபிள் நேம் என்ன அப்படின்னா டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு கன்சோல் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாபேஸ் கொரீஸை ரன் பண்ணுவோம். ஸோ நான் இதில் வந்து இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் ஆஸ்டிச் ஃப்ரம் டேபிள் நேம் டீட்டெயில்ஸ் அப்படின்னா எனக்கு டேபிள் டீட்டெயில்ஸில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த கொரி நேம். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம் ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கான கொரியனை இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். ஓகே, அந்த அட்ரிபியூட்ஸ் நேம், ஆஃப்டர் தட் வேல்யூஸ், அந்த வேல்யூஸை நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொரிஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான கொரி, செலக்ட் பண்ணுறதுக்கான கொரி, டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து தட் இஸ் PHP MyAdminல எனக்கு டீட்டெயில்ஸுங்கிற டேபிள்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதை ஸோ அது வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ அந்த கொரியை கொடுத்து தட் இஸ் SQL டேபில் போய்ட்டு ஓகே SQL டீச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கன்சோலில் போய் ஓகே கொரியை டைப் பண்ணணும். ஓகே, தட் இஸ் செலக்ட் ஆஸ்டிச் ஃப்ரம் உங்கள் டேபிள் நேம். அந்த டேபிள் நேம் வந்து எந்த டேபிள் நேமில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுமோ அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாணி நம்ம கொடுத்துருக்கிற மெயில் அண்ட் தென் ஃபோன் நம்பர் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா டேபிளில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், HTML நம்ம என்டர் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகிட்டு தட் இஸ் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிட்டு. ஸோ திஸ் ஹவ் வி இன்சர்ட் வேல்யூஸ் ஃப்ரம் HTML to database using PHP program.